வெல்கம் டு சக்தி ரெசிபீஸ். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியாக ஒரு மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சக்தி ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த டேஸ்டியான மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதும் கடுகு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஃபைனாக கட் பண்ணியிருக்கிற ஒரு 3 பெரிய வெங்காயம் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா கலர் வரணும். நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டே வருது. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஃபைனாக நம்ம அரைச்சி வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. இந்த மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி ஃபைனாக கட் பண்ணியிருக்கிறத இதோட ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஜூஸி ஆகிற அளவுக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது மட்டன் நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அலசி எடுத்துருக்கோம். இதையும் இதோட ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே இந்த மசாலாவோடு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மசாலாவோட இந்த மட்டன் எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் துண்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பட்டை, கொஞ்சமாக லவங்கம் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு, கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லிஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரைச்ச இந்த பேஸ்ட்டை இந்த மட்டனோட மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூடவே நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை அப்படியே ஒரு மூடி போட்டு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் இதை விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வந்ததை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு டேஸ்டியான ஒரு மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃபைனலாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு இதை இறக்கும் போது கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியான ஒரு மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது தோசை, சப்பாத்தி, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே டேஸ்டியாக சுட சுட ஒரு மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சக்தி ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.